கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் நாம் தியானிக்கிற வார்த்தை தேவன் என் ஜெயக்கொடி, அதாவது ஹீப்ரு மொழியிலே யெகோவா நிசி என்று இதற்கு சொல்லப்படுகிறது. யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றார். அதாவது மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு கர்த்தர் என் ஜெயக்கொடி என்று பெயரிட்டான். அதாவது தமிழில் நம்ம சொல்கிறதா இருந்தால் கர்த்தர் என் ஜெயக்கொடி என்று அதற்கு அவர் ஒரு பெயர் வைத்திருக்கிறார். அதாவது அப்படின்னா ஒரு யுத்தத்தில் ஒரு வெற்றி, ஒரு பிரச்சனைகளே நமக்கு ஒரு வெற்றியை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் ஒரு ஜெயக்கொடியாக இருக்கிறார் என்பது அர்த்தம். ஆண்டவரால் நமக்கு கிடைக்கும் பொழுது, கிறிஸ்துவால் நமக்கு கிடைக்கிற வெற்றி, அதுதான் கிறிஸ்து என் ஜெயக்கொடி. பாருங்கள், போர்லெல்லாம் யாராவது வெற்றி பெற்றால் உடனே ஒரு கொடியை தான் அவர்கள் பிடிப்பது வழக்கம். விளையாட்டு எந்த துறைகள் எடுத்தாலும் வெற்றி எந்த உடனே அவர்கள் கொடியை அசைப்பது தான் எல்லாரிடமும் அது காணப்படுகிறதான ஒரு பழக்கமாக இருக்கிறது. இங்கேயும் ஆண்டவர் நமக்கு எல்லா போரிலும் இருந்து வெற்றியை கொடுத்து அவர் நமக்கு ஜெயக்கொடியாக இருப்பதை இது அடையாளப்படுத்துகிறது. கர்த்தர் நமக்கு தம்முடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட யுத்திகளை கொடுத்து நமக்கு வெற்றியுள்ள ஒரு பாதைக்கு அழைத்து செல்வார் என்கிற நம்பிக்கை இன்றைக்கி ஒவ்வொருவருக்குமே வர வேண்டும். எந்த சூழலையும் பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஏனால் அவர் என் வாழ்வின் ஜெயக்கொடியாக இருக்கிறார் என்ற நம்பிக்கை இன்றைக்கி இதை கேட்குற ஒவ்வொருவருக்குமே உண்டாக வேண்டும். அவருடைய வார்த்தையின் மூலம் அவருடைய ஆவியால் ஞானத்தை நாம் பெற்று கர்த்தருடைய வழிநடத்தலே நாம் நடக்கும் பொழுது நமக்கு அவர் வெற்றி கொடியாக இருக்கிறார். இங்கிலாந்து தேசத்தின் அரசியான 2ஆம் எலிசபெத் மகாராணி அவர்களுக்கு பக்கிங்ஹாம் அரண்மனை, வின்சர் மாளிகை, ஹோலிரூட் அரண்மனை என்று 3 அரண்மனைகள் உண்டு. எல்லாருக்குமே தெரியும். எனவே ராணியார் எங்கே இருக்கிறார் என்பது கண்டுபிடிப்பது கொஞ்சம் கடினம். அதற்கு அந்த அரண்மனையில் எந்த அரண்மனையில் அவர் இருக்கிறாரோ அந்த மாளிகையின் உச்சியிலே அவரது கொடி ஏற்றப்பட்டிருக்கும். ஸோ மற்றவர்கள் அதை எளிதாக அறிந்து கொள்வார்கள், இங்கே தான் அவர் இருக்கிறார் என்று. அதே போல் மோசேக்கும் ஒரு கொடி இருந்தது. அன்றைக்கு அமலேக்கியரை முறியடித்த பின் அவர் ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டார். அதாவது தேவன் என் ஜெயக்கொடி என்பதே அதன் அர்த்தம். தேவன் தம்முடைய ஜனங்களுடன் வாசம் பண்ணுகிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்கு மோசே விரும்பினார். அமலேக்கியர் இஸ்ரவேலுடன் யுத்தம் பண்ணினாலும் தேவன் இஸ்ரவேல் மக்களை கைவிடவில்லை. தலைமுறை தலைமுறையாக தேவன் தங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதை இஸ்ரவேலர்கள் அதன் மூலம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் மோசே அன்றைக்கி ஒரு பலிபீடத்தை கட்டி அப்படி ஒரு பெயரை அவர் வைத்தார் அன்றைக்கு. அதாவது எந்த சூழலிலும் யார் எங்களுக்கு விரோதமாக வந்தாலும் ஆண்டவர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார், அவர் ஜெயக்கொடியாக இருக்கிறார். இந்த நம்பிக்கை இன்றைக்கி நமக்கு வரணுங்க. இதை கேட்குற ஒவ்வொருவருக்குமே வரணுங்க. இன்றைக்கி யுத்தம் சொன்னோன்னா நம்ம ஏதோ வாள் கன்னெல்லாம் எடுத்துகிட்டு போய் யாருமே இன்றைக்கி யுத்தம் பண்ணுறது இல்லை. ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்றைக்கும் யுத்தம் இருக்கிறது. அதாவது நம்மளுடைய மனதிலே ஒரு யுத்தம். நமக்கு ஒரு 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 போரில் சண்டை போடுகிற போது நமக்கு குழப்பங்கள் அநேகம் நாம் நிறைந்தவர்களாக மனிதர்கள் காணப்படுகிறார்கள். சிந்தனைகளிலே போராட்டங்கள், ஒரு கவலைகள், ஒரு நம்பிக்கையின்மை, இப்படிப்பட்ட நெகட்டிவ் தாட்டுகள் நமக்குள்ளே உருவாகிறது. இப்படிப்பட்ட பல யுத்தங்கள் இன்றைக்கி மனிதனுக்குள், அந்த சிந்தனைக்குள் இன்றைக்கு நடப்பதாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு இப்படிப்பட்ட யுத்தங்கள் உங்கள் வாழ்விலே இருக்குமானால் பயப்படாதீர்கள். இது உங்களுக்கான நற்செய்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஜெய கொடியாக இருக்கிறார், யெகோவா நிசியாக இருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையிலே இன்னைக்கு ஜெயம் கொடுப்பார் என்பதை நீங்களும் நானும் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நாமும் நமது வாழ்விலே ஆண்டவரின் கொடியை ஏந்தி நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய சூழ்நிலைகள் எவ்வளவுதான் கடினமாக
இருந்தாலும் தேவன் நம் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். மத்தேயு 28:20 இயேசு கிறிஸ்து கூறினார். ராஜாதி ராஜா இருக்கும் இடத்தில் அவருடைய கொடி பறக்க வேண்டும். அவர் இன்றைக்கு நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அவருடைய ஜெயக்கொடி நம்மளே பறக்க வேண்டும். அப்படி என்றால் எந்த யுத்தம் வந்தாலும் நான் தோற்றுவிடவே மாட்டேன். எப்பேற்பட்ட போராட்டம் என் வாழ்வில் வந்தாலும் நான் தோற்றுவிடவே மாட்டேன். ஏனால் இயேசு ராஜாவினுடைய ஜெயக்கொடி எனக்குள் என்னில் இருந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு விசுவாசம் இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் உண்டாகணும். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயமாக ஒரு வெற்றியை தருவார். ராஜா உங்களில் வாசம் பண்ணுகிறதை மற்றவர்களும் அறிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையை குறித்து நாம் பெருமைப்பட வேண்டும். இயேசு ராஜாவுடைய ஜெயக்கொடி என் வாழ்விலே பறக்கிறது என்பதை குறித்து ஒவ்வொருவரும் சந்தோஷப்பட்டு மகிழ வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் இப்படி ஒரு ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுங்கள். யெகோவா நிசி என்ற நாமத்தை நோக்கி கூப்பிடுங்கள். அதாவது தேவன் என் ஜெயக்கொடி. உங்களுக்கு எந்தெந்த இடத்துல போராட்டம் இருக்கிறதோ, எப்படிப்பட்ட போராட்டத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற நற்செய்தி, அவர் உங்கள் வாழ்வின் யெகோவா நிசி, அதாவது ஜெயக்கொடி. உங்கள் வாழ்வில் ஜெயம் உண்டு. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.